கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? எழும்பி பிரகாசி என்று யாரிடம் சொல்லப்படுகிறது? இதுக்கான பதில் தேவ ஜனங்களிடம். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று யாரை அழைக்கிறார்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me, all you who are weary and burdened, and I will give you rest. Matthew 11:28. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ராகுல் ஒரு பிஸியான நகரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தானா. வெளியே பார்க்குறப்போ அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்ததா. நல்ல சம்பளம், நல்ல உடைகள், எல்லாரிடமும் ஒரு சிரிப்பு இருக்குமா. ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தானா. வேலையில் அவனுக்கு அழுத்தம் இருக்குமா. தினமுமே அவன் ரொம்பவே கஷ்டப்படுவானா. குடும்பத்துலேயும் ரொம்பவே எதிர்பார்ப்புகள் இருந்ததா. அவன் மனதில் ரொம்பவே பாரமாக இருந்ததா. இரவு நேரத்துலேயும் அவன் அமைதியாக தூங்க முடியலையா. அவனுடைய எண்ணங்களே அவனை தூங்க விடலையா. ஒரு இரவு ரொம்ப சோர்வா அவனோட அறையில் அவன் தனியாக அமர்ந்தானா. அப்போ அவன் ஃபோனில் ஒரு வசனத்தை பார்த்தானா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அதை அவன் மீண்டும் மீண்டும் படித்தானா. சோர்ந்து போனவன், சுமையால் அழுத்தப்பட்டவன், அதை நான் தான் சொல்லிட்டு மெதுவாக சொன்னானா. பல நாட்களுக்கு அப்புறம் அவன் கண்களை மூடி தேவனோட பேச ஆரம்பித்தானா. பெரிய வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஏசப்பா, நான் ரொம்பவே சோர்ந்துட்டேன், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தெரியல, தயவு செஞ்சு எனக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்தானா. உடனடியாக எதுவும் மாறல. ஆனால் அவனுடைய மனம் மெதுவாக அமைதியாச்சான். உள்ளே இருந்த அழுத்தம் குறைந்தது போல இருந்ததா. யாரோ அவனுடைய சுமையை பகிர்ந்து கொண்டது போல இருந்ததா. அடுத்த நாள் பிரச்சனைகள் இருந்ததா. ஆனால் ராகுல் மாறி இருந்தானா. அவன் இனி தனியாக இல்லைன்னு சொல்லிட்டு உணர்ந்தானா. அதுக்கப்புறம் வாழ்க்கை சிரமமாக இருந்தாலும் ராகுல் அந்த வசனத்தை நினைத்து கொண்டு அவனுடைய சுமைகளை இயேசுவிட ஒப்படைக்க கற்றுக்கொண்டானா. இதே போல் நம்மளுடைய உண்மையான இளைப்பாறுதல் துக்கம் இல்லை, அது மன அமைதி. அந்த அமைதியை இயேசு நம்மளுக்கு தருவார். ஆமென்.